அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், செந்தில் பாலாஜியின் வீட்டில் வந்து கரூர் போலீசார் சோதனை தெரியுமோ? மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய செயல். மத்திய அரசாங்கத்திலிருந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்த கடிதத்தை இதே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் 6 மாதங்கள் தூக்க போட்டு ஊர்கா போட்டாரு. இப்ப அதுல 4 கேஸ் இருக்குது. 4 கேஸையும் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இல்ல. இப்ப விஜய் வந்த அப்புறம் கவர்னருக்கு லெட்டர் எழுதினாங்க. கவர்னர் ஒன்னும் சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுக்கல. ஆனா வேற ஏதோ ஒரு கேஸ்ல அவங்க தம்பியை பிடிக்க போறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்குள்ள பிடிச்சிருவாங்க. காரணம், திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் ஒரு அமளி நடக்கும். விஜய்க்கு எதிராக பிரச்சனைகள் வரும். அந்த செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ என்ன ரெய்டு பண்ணான்னு ஒரு உரிமை பிரச்சனை கொண்டுருவாங்க. அதுக்குள்ளேயும் எல்லாம் ஆதரவாச்சுன்னா அந்த டீம் இருக்குது பாருங்க, அந்த படை, விஜய் படை, அவனை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சட்டசபையில ஒரு பெரிய கலாட்டா இருக்குவது. அதனால செந்தில் பாலாஜி, பெரியசாமி, ராஜகண்ணப்பன், சேகர் பாபு, இப்படி லிஸ்ட் போல் மாசத்துக்கு ஒன்று விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. இனிமேல் அப் டு இந்த சிவிக் எலெக்ஷன் நவம்பர்ல டிசம்பர்ல உங்களுக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. அது மட்டும் டெவலப் பண்ணே போயிடுவாங்க. ஒரு சைட்ல இப்படி திமுகவை அடிக்கணும், இன்னொரு சைட்ல இந்தியன் யூனியன் முஸ்லீம் உள்ள வந்துருச்சு. வைகோ வந்துருப்பாரு 27ஆம் தேதி. ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள தேமுதிக உள்ள வந்துடும். அப்ப திமுக ஒண்ணுமே இல்லாது அப்படியே ஒரு கொம்பு மாதிரி தனியா நின்றுட்டு இருப்பாரு ஸ்டாலின். யாரும் இருக்க மாட்டாங்க அவ பக்கத்துல. அதுதான் விஜய் செய்த ஒரு ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க போனால் அதற்கு உறுதுணையாக இருந்தது. தேர்தலுக்கு 3 மாதத்தில் முன்னிருந்தே விஜய் அவர்களிடம் ராகுல் காந்தி சொன்னது, தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றால் உங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்தா நீங்க ரூல் பண்ணுங்க, வி ஆர் வித் யூ ராகுல் காந்தி கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு. ராகுல் காந்தி சொன்னதின் பேர் தான் 5ஆம் தேதி மே மாசம் இவங்க எல்லாம் ஒண்ணு போனாங்க. ஓகே சார், செந்தில் பாலாஜி வீட்டில் இந்த சோதனைன்றது எதுக்காக நடத்தப்படுகிறது? செந்தில் பாலாஜியே தேடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்போது அவர் சென்னையில் இருக்கிற இல்லத்துல செந்தில் பாலாஜி இல்லை, அதனால வேறு இடங்கள்ல இருக்காரான்னு சொல்லிட்டு தேடுறாங்கன்றாங்க. எதுக்காக இந்த விசாரணை நடத்தப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்கிட்டையும் எழுந்துகிட்டு இருக்கு. யார் நடத்துறா, எதுக்காக நடத்துறா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து, மத்திய அரசாங்கத்திலிருந்து. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அவருடைய தம்பியை தான் என்று கைது செய்ய இருக்கிறார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவர் பப்ளிக் சர்வெண்ட் அல்ல, அதனால கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் தேவையில்லை. அவர் ஏற்கனவே 1 வருஷம் வெள்ளத்தாலும் பெங்களூர்ல இருக்காருனாங்க, பேங்காக்ல இருக்காருனாங்க, சினோல இருக்காங்க, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னாங்க. இந்த ஊர்ல சொல்லாத பேர் கிடையாது. ஆக மொத்தம் அவர் கூடிய விரைவில் கைதாவார். அவரை பிடித்துதான் அவருடைய அண்ணன் கிட்ட போவாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ராபின்சன் பர்சனல் எனிமிட்டி இருக்குது செந்தில் பாலாஜி மேல. ஜெயிச்சுட்டாரு. சீஃப் மினிஸ்டர் சில நல்ல குணங்கள்லாம் நம்ம சொல்லிதான் ஆகணும் வள்ளுவம் நேயர்களுக்கு. அவர் ரொம்ப சைலண்ட் டீப் பர்சனா இருக்காரு விஜய். நான் எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் பார்த்திருக்கேன், எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் பார்த்திருக்கேன், எத்தனையோ பாலிட்டிஷியனை பார்த்திருக்கேன். ஆனா விஜய் என்பது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் ஆஃப் சைலன்ஸ், ஒரு டீப் தாட்ஸ் எல்லாம் இருக்கு சேர்ந்து. அதனால சட்டசபையில செந்தில் பாலாஜி நான் எதுக்கு பார்க்க கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவனை தூக்கிடுங்க, வாங்க சீக்கிரம் தூக்கு அப்படிலாம் சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ சார். ஆனா கரூர்லயே தாவேக்கா மேல நியாயம் இருந்திருந்தா அங்க தாவேக்கா ஜெயிச்சிருக்கணும்ல சார்? தாவேக்கா ஜெயிச்சிருக்கணும், தோத்து போச்சு இல்லையா? ஆமா. அதனால அயோத்தியிலேயே சமாஜ்வாதி பார்ட்டி ஜெயிச்சுட்டாங்க, பாஜக தோத்து போச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஸ்டாலின் தோத்து போயிட்டா, அதையும் சொல்ல தம்பி, அதை சொல்லுங்க தம்பி. ஆக மொத்தம் ஒரு தோற்பது ஜெயிப்பதுங்கிறது கன்வீனியன்ஸ். என்னை பொறுத்த மட்டும் சிக்கமங்களூருங்கிற இடத்துல இந்திரா காந்தி நின்றாங்க. நான் அப்ப அந்த சிறு நிருபராக, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபராக டெல்லியில இருந்து போனேன். வீரேந்திர பாட்டி கிட்ட அந்த அம்மா தோத்து போயிட்டாங்க, ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்திரா காந்தியே தோத்து போயிட்டாங்க ராஜநாராயணன் கிட்ட 1977. அப்ப நான் ரேபரில் இருந்தேன்.
நான் அப்பதான் எனக்கு ஜஸ்ட் ஜாயின் ப்ரொஃபஷன். ஆக மொத்தம் பெரிய பெரிய தலைவன் தோத்துருக்குதுங்க தம்பி. ஒரு இடத்துல ஜெயிச்சதுனால அங்க செந்தில் பாலாஜிக்கு செல்வாக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல சார், அதிமுக கூட நேற்று தினமலர்ல வந்த செய்தி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட செந்தில் பாலாஜி எப்படியாவது நம்ம மீண்டும் அதிமுகவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. திமுக அந்த திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் 2 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க, வலம் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு செந்தில் பாலாஜியோட அந்த பவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறதா சொல்றாங்க. எஸ்பி வேலுமணிக்கு எதிராக செந்தில் பாலாஜி கொண்டு வருவோம். செய்தியை நானும் படித்தேன். அந்த செய்தி வருவதற்கு முன்னதாக தங்களிடம் முன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். இது எல்லாமே உதயநிதியும் மிதுனும் சேர்ந்து கொண்டு செய்கிறார்கள் என்ற செய்தியும் காதில் விழுகிறது. சேகர் பாபுவும் வரப்போறான்னு சொல்றாங்க. தவிர இன்னொரு நிறைய பேர் இதெல்லாம் இந்த செந்தில் பாலாஜி அரசுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னொன்னா ஒழுங்க காதல். இன்று அதிமுக இருக்கக்கூடிய அவல நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வரும். அது பை இயர் எண்ட் வந்துடும். அதுக்குள்ளேயும் உங்களுக்கு நகர பஞ்சாயத்து தேர்தலாம் வந்துடும். ஒரு டெம்போ கிரியேட் ஆயிடும். பரபரப்பான சூழ்நிலை வந்துடும் தமிழ்நாட்டில். ஓகே சார், செந்தில் பாலாஜிக்கு எதிராக இந்த வழக்கு கேஸ் எல்லாமே இருந்தாலும் எல்லா கட்சிகளும் செந்தில் பாலாஜி நம்ம கட்சிக்கு வந்துட மாட்டாரான்ற ஏக்கத்தோடு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். திமுக அதிமுக அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிச்சுனாலே விஜய்க்கு ஒன்றும் எரிச்சல் வந்து சட்டுன்னு உள்ள போட்டுருவாரு. சொல்லாதுன்னு நல்லது. ஏன் தெரியுமோ, இந்த ஏடிஎம்கே போறாருன்னு தான் நேற்று அந்த ரைடு ஆரம்பிச்சாங்க. வாயை மூட்டு தானே ஒன்றும் இருந்திருக்காது. நீ அரசாங்கத்தோ அதாவது அவங்கள எழுப்பி விட்டீங்க, தூங்கிட்டாங்க அரசாங்கம். அவங்களுக்கு இன்டென்ஷன் மூட்டும் உதயநிதி மேலதான். அவங்க ஒரு 4 ஸ்டெப்ல போறாங்க ராபின்சன். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இப்போ வந்து செந்தில் பாலாஜி ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி. இப்போ நேற்று வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை பத்தி. அதை சீஃப் மினிஸ்டர் அவர் ஸ்வேரிங் இன் செரமனிலேயே கமிட் பண்ணியிருக்காரு, நான் கொண்டுருவோம்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு. பாருங்க ராபின்சன், அந்த வெள்ளை அறிக்கை வந்ததை தவிர மொத்தம் 5 வெள்ளை அறிக்கை வரப்போகுதுங்க. நான் கேள்விப்பட மாட்டோம். ராஜ்மோகன் வந்து செய்தித்துறையில கொடுக்க போறாரு, முரசொலிக்கு எவ்வளவு விளம்பரம் போச்சுன்னு. எலக்ட்ரிசிட்டி போர்டில் சிடி நிர்மல்குமார் கொடுக்க போறாரு, எப்படி வந்த அந்த ஃபில்ஃப்ரேஜ், எப்படி வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின ஊழல். அந்த மாதிரி ஒவ்வொரு இலாக்கா மொத்தம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை 15-16 இலாக்கா முக்கிய இலாக்கா அதெல்லாம் ரெவியூ பண்ணிட்டாரு சீஃப் மினிஸ்டர், குறிப்பெடுத்து வச்சிருக்காரு. இந்த 5 வெள்ளை அறிக்கை வந்துன்னு வச்சுங்க முத்து சேர்த்து. இன்னைக்கு உங்களுக்கு வள்ளுவனுக்கு ஒரு ஸ்கூப் தரேன், ஒரு நியூஸ். ஒரு திமுக அமைச்சராக இருந்தவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டது. அவங்கெல்லாம் இப்போ லோக்சபா ராஜ்யசபா எல்லாம் வரதுக்கு முன்ன அந்த ஜூலை 21ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த 5 வெள்ளை அறிக்கைகளும் நிலைமைக்கு வந்து விட்டுதுன்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு உதயநிதியை கைது செய்யலாமா என்று யோசிக்கிறது தமிழக விஜய் அரசாங்கம். உதயநிதிவே எதிர்கட்சி தலைவர் சார். சோ வாட்? என்னங்க எதிர்கட்சி தலைவர் எங்களை அவர் ராகுல் காந்தி பதவியில இருந்து எடுத்தாங்க கோர்ட் வந்து. அவர் வந்து மோடிங்கிற ஒரு ஜாதியை பத்தி பேசினார்னுட்டு. எங்க ஜெயலலிதாவை அரசு பண்ணல, கருணாநிதி அரசு பண்ணலன்னு அவன் பேரன் ஒண்ணு என்னங்க கொக்காங்க என்னங்குது. அவங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய கோபம் முழுக்க உதயநிதி மேலதானுங்க. ஒரு சில விவகாரங்கள்ல பாஜக வந்து தாவேக்காவோடு இணக்கமாக செயல்படுகிறது. குறிப்பா சொல்லணும்னா ஆளுநர் உரையில இணக்கமா செயல்படுது அப்படின்னு சொல்றப்போ சிடிஆர் நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பாஜகவுக்கும் திமுகவும் தான் கள்ள கூட்டணி இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி மீதான வழக்கை வந்து விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றப்போ அந்த வழக்கை ஒப்புதல் கொடுக்காம ஆளுநர் தடுத்து நிறுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதுக்கு நீங்க சரி ஒரு கடினமான கேள்வி கேட்டுட்டீங்க. தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த ஒரு குழப்பம் இருந்தது. தமிழகத்திற்கு தாண்டி டெல்லியை தாண்டி மேற்கு வங்காளம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி வெளிப்படையாக கூறினார், திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று. ஆக மொத்தம் உலகம் முழுக்கவே பரவிருச்சு. அது இவர் ஜெயிச்சுட்டு அப்புறம் திமுக அதிமுக ஒன்னாயிடுச்சு. 4ஆம் தேதி சாயங்காலம் 2 பேரும் பிளான் பண்றாங்க, நீ தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர், இல்லைன்னா திருமாவளவன் வந்துட்டோம். இந்த 2 பேர் பழனிசாமியே திருமாவளவனா விஜய் வேண்டாம். ஆனா விஜய் வந்துட்டாரு. இது தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக சேர்ந்து விஜயை வச்சுட்டு பாஜக அரசு நடக்கும் போது மிட்டம் எலெக்ஷன் வரக்கூடாது, அதனாலதான் நாங்க சீக்கிரமே பூந்துட்டோன்றாங்க. ஆக மொத்தம் திமுக அதிமுக இணைப்பு
ஒரு ஒருங்கிணைப்பு பிளஸ் பிஜேபி டிஎம்கே, பிஜேபி காங்கிரஸ், ஏடிஎம்கே, இது வரைக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்டிஏல இருந்து வெளில வரல. அதுக்கு என்ன சொல்றீங்க? காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்துட்டாரு விஜய், சாரி ஸ்டாலின். லெட்டர் போட்டாங்க சோனியா இந்த சாரி கனிமொழி அம்மா வந்து ஸ்பீக்கருக்கு, நாங்க ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார மாட்டோம், சோனியா காந்தி பக்கத்துல ராஜ்யசபால உட்கார மாட்டோம். ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு குழப்பம் நிலவுகிறது. அந்த குழப்பத்திற்கு விலை காண்பதற்குத்தான் இது மாதிரியான புகார்கள், எதிர்ப்புகார்கள் இருக்கிறது. அது அரசியல். பாஜக யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது? திமுகவுக்கா தவேகாவுக்கா? ஏன்னா ஆளுநர் வந்து உரைய படிக்கிறாரு. ஒன்னே ஒண்ணு ராபின்சன், நீங்க என் கோவத்தை கொஞ்சம் பிளட் பிரஷர் ஏத்துறீங்க, கொஞ்சம் மெதுவா நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் நான் பக்கத்துல அந்த பிளட் பிரஷர் மெஷின் வச்சிருக்கேன். இந்த வள்ளுவன் கிட்ட வந்துட்டாலே என் பக்கத்துல பிளட் பிரஷர் கையில போட்டுன்னு வருது. ராபின்சன் ஊசுப்பேத்துவார், எனக்கு தெரியும். ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ்நாடு அரசாங்கம் என்பது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்பது அரசாங்கம். மத்திய அமைச்சர் அது பிரதமர் மந்திரி நரேந்திர மோடி. 140 கோடி மக்கள் 65 வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 8 கோடி தமிழர்கள் 1,80,000 வாக்காளர்களால் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த ரீதியில் பாத்தீங்கன்னா அவங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. விஜய் வந்து ஒரு ஃபார்முலேட் பண்ணிட்டாரு, ஒரு சில்வர் லைன் லக்ஷ்மண் ரேகா வச்சுட்டாரு. நான் வந்து மத்திய அரசாங்கத்துடன் மோத மாட்டேன். அவங்க சொல்றது எதுக்கு இணைந்து போகணுமோ இணைந்து போவோம். இப்போ காம்ப்ரமைஸ் போயிட்டாரு கவர்னரோட விஜய். கவர்னரும் காம்ப்ரமைஸ் வந்துட்டாரு. யூ கம் டவுன் 2 steps, ஐ வில் கம் டவுன் 2 steps. இதுதான் ஒரு ஆங்கிலத்தை சொல்லும் மாதிரி. ராஜ்பவன்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் வந்தே மாதரம் முதல்ல இருக்கணும். நான் வெளியில எங்க போனாலும் ஜனகணமன பாடணும். தமிழ்நாட்டுக்கு ராஜ்பவன் வெளில வந்துட்டேன்னு வச்சுங்க, கிண்டி தாண்டி வந்துட்டீங்கன்னா நீங்க தமிழ் வாழ் பார்த்து நான் மதிக்கிறேன், ஒத்துட்டாரு. அதே மாதிரி ராஜ்பவன் உள்ள வந்தங்களோ, ஜனாதிபதி வந்தாலோ, துணை ஜனாதிபதி வந்தாலோ, பிரதமர் வந்தாலோ, அதுல கவர்னர் இருந்தாலோ, மத்திய அரசாங்க ஃபங்க்ஷன் அது ஒத்துனுட்டாரு. 4 வருஷமா எதுக்குங்க மோதல் போக்கு மத்திய அரசாங்கத்தோட? மத்திய அரசாங்கத்திலிருந்து 10 லட்சம் கோடி கொடுத்தேன்ட்டு பிரைம் மினிஸ்டர் சொன்னதை அந்த மாரி வில்சன் ஒயிட் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. பணம் வந்தது, இந்த பணம் எங்க போச்சுங்க? அது அரசியல் ஆயிடுது. ஆனா கவர்மெண்ட் வரும்போது ஒன்னா இருப்பாங்க. பாஜக என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு பாசிசமா பாயசமா எதிரி, கொள்கை எதிரி நம்பர் 1. அதுல they will go to any extent. ஆனா கவர்மெண்ட் வந்துன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உரை படித்ததை வரவேற்கிறார்கள். சபாநாயகரே நேற்று சட்டசபையில சொல்லிட்டாரு, விஜயும் சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் மோதல் போக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா இப்பதான் ஆங்கிலத்தை சொல்லுவோம், அந்த பேபி ஸ்டெக், குழந்தை நடக்கிற மாதிரி நடக்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒன்றும் ஃபுட் ஹோல்ட் பண்ணிக்கிறோம், ஸ்ட்ராங் ஆகணும் ஒன்றும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணு, இதே 1 வருஷம் கழிச்சு பாருங்க தமிழக அரசியல் மாறுதா இல்லையா பாருங்க. பாஜக தங்க கேள்வி கேட்டீங்களே, அரசாங்கத்திற்கு அரசாங்கமாக பாஜக நரேந்திர மோடி அரசாங்கம் விஜயை மதிக்கிறது. அவங்க 2 பேர் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. அவங்க சொல்லிட்டு 7,000 crores கொடுத்துருக்காங்க. மேகதாதுக்கு நிச்சயம் தானே பண்ணுவாரு. அதை தவிர இந்த வந்தே மாதத்தை மாத்தினதே நரேந்திர மோடி சொல்லிதான், அது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்க ஒரு சின்ன குழந்தை கூட ராபின்சன் திட்டினீங்கன்னா அப்படின்னோம். சின்ன குழந்தை அதுக்கு அந்த சகிப்புத்தன்மை குழந்தை கூட இருக்குதுங்கிற, சகிப்பு இல்லாத தன்மை குழந்தைக்கு இருக்கு. ஆண்டவன் படைச்சிருக்கான். இப்ப அரசியல்வாதியா இருக்கவனுக்கு 10 விஜய் பார்த்திருக்காங்க மோடி, 10 ஸ்டாலினை பார்த்திருக்காங்க மோடி. அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. நீங்க ஆக மொத்தம் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் உறவு என்பது கிடையவே கிடையாது. அடிச்சு போட்டு சொல்லாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் தமிழ் வெற்றி கழகமும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு திமுகவை அதிமுக மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கொண்டு விடுவார்கள். வெரி வெரி டேஞ்சரஸ் பொசிஷன் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஃபேஸ். பார்த்துட்டே இருக்கு. ராகுல் காந்தி பிறந்த நாளில் வந்து ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. அதாவது விஜய் அவர்களும் வாழ்த்து சொன்னாரு, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து சொன்னாரு. 2 பேருக்குமே கூட்டணிக்கு வாங்கன்ற மாதிரியான ஒரு நன்றி உரையை ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இந்தியா கூட்டணியில் தவேகாவும் திமுகவும் இணைய விரும்புகிறாரா ராகுல் காந்தி என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. வராது. எப்படிங்க ஒரு எதிரியும் புனியும் ஒரு இடத்துல உட்கார வைப்பீங்களா? இன்றைக்கு எதிரி நம்பர் 1 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விஜய், விஜய்க்கு எதிரி நம்பர் 1 ஸ்டாலின்.
2 பேரும் எப்படிங்க ஒரு இடத்துல வருவாங்க? அதுல மதிமுக வைகோ மாதிரி ஸ்டாலின் கிட்ட போறதுக்கு ஐ டோன்ட் திங்க் சோ. ஸ்டாலின் கிட்ட அந்த ஏன்னா வைகோக்கு வயசாயிடுச்சு. ராகுல் காந்தி கிட்ட 2 பேரும் போகவே மாட்டாங்க. தமிழ் வெற்றி கழகம் தொடர்ந்து ராகுல் காந்தி தான் இருக்கும். திமுக வெளியே வந்தாச்சு. எல்லாமே எதுக்கு ஸ்பீக்கருக்கு லெட்டர் போடுறாங்க கனிமொழி? திருச்சி சிவா வந்து சேர்மன் ராஜ்யசபாக்கு லெட்டர் போடுறது, எங்களுக்கு சோனியா காந்தி பக்கத்துல உட்கார வைக்காங்க, நான் தனியா வந்துடுறேன்னு. திரிணாமுல் காங்கிரஸ் முதலே லெட்டர் போட்டாங்க. காங்கிரஸ் தனித்து விடப்பட்டது. சார், சட்டமன்றத்தில் தாவேக்காவும் திமுகவும் மோதல் போக்கு போனதாக செய்திகள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு நேரலையும் கட் பண்ணப்பட்டதா செய்திகள்ல வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இது 2 விஷயத்தையும்? நேரலை கட் பண்ண தப்புங்க. எப்போ விஜய் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்காரு, நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருப்போம்னு. அந்த டிரான்ஸ்பரண்டா இல்லாம காரணத்துக்கு பிளாக் அவுட் பண்றது தவறான செயல். அது சபாநாயகர் செய்தாரா அல்லது அரசாங்கம் செய்ததா தெரியவில்லை. எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், தமிழகத்தினுடைய செய்தி ஒலிபரப்பு துறையில் இன்னமும் திமுக அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அவன் தான் பண்ணான்னு சொல்றாங்க. 2 பேர் சஸ்பெண்ட் பண்ண போறான்னு சொல்றாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 200-250 ஐஏஎஸ் ஆபீசர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100-150-200 ஐபிஎஸ் ஆபீசர்கள் அனைவருமே திமுகவுடைய தொண்டர்களாகவும் திமுகவுடைய பிரசார பீரங்கிகளாகவும் தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிராக இருப்பது விஜய்க்கு தெரியும். மாற்றங்கள் பரிமாற்றங்கள் அதனால்தான் வந்துட்டு இருக்குது. அவங்க செய்த தவறு, அவங்க தான் பண்ணி கொடுக்க. வெள்ளரிக்கையில கூட சீஃப் மினிஸ்டர் ரொம்ப கோபமா இருக்காங்க. ஏன் நீ வந்து பொலிட்டிக்கலா கொண்டாடல, ஏன் வந்து நீ வந்து பியூரோக்ராட்டிக் வயசு கொண்டு வந்த அப்படின்னு. அதை வைத்து பார்த்தால் திமுகவில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளை எடுப்பது விஜய்க்கு சால சிறந்தது. இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி பிரகாசமாகாது. ஓகே சார், இது என்ன சார், கரண்ட் கட்டானா திமுக காரணம், நேரலை கட்டானா திமுக காரணம், எல்லாத்துக்கும் திமுக காரணமா சார்? அவங்க தானுங்க எதிரி நம்பர் 1ங்க. கொள்கை எதிரின்னா அரசியல் எதிரி ஒண்ணு அவங்க காமிக்க மாட்டாங்களா? இப்போ ஒண்ணு சொல்றேன் ராபின்சன், அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் இடம் தாத்தா பாட்டி பேரன் கொள்ளு பேரன் தாத்தா மகன் அப்பா மகன் அம்மா மகன் இப்படி அதான் விஜய் வச்சாரு. கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. உதயநிதி உட்கார வேண்டிய இடத்துல அவன் உட்காந்துக்கிறாங்கிற ஒரு வைத்தறிச்சல் இருக்கு பாருங்க, அதுதாங்க காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. திமுக காரங்களுக்கும் பர்மனன்ட்னு வச்சாங்களா? இன்னொருத்த வரக்கூடாதா? எங்க எல்லா கட்சியும் உடைச்சாகல தேர்தலுக்கு முன்னாடி நம்மளே பேசியிருக்கோம். அத்தை எல்லா கட்சியும் உடைச்சு இப்ப எல்லாரும் டாடா காமிச்சு இன்னைக்கு IUML வெளில போயிட்டான் பாருங்க. நாளைக்கு வந்து வைகோ போறாரு 2 நாள்ல. பிரேமலதா போயிட்டாங்கன்னா கட்சி யாருமே கிடையாது திமுக. அப்பதான் இந்த வம்பு வரும். அதனால்தான் எல்லா திமுக அதிகாரிகள் இன்னமும் நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் ஆட்சி 2 மாசத்துல போயிடும் 4 மாசத்துக்கு போயிடும். அது தப்பு. விஜய் ஆட்சி என்பது இப்ப இருக்கு. அவருடைய டைட் ரோப் வாக்கிங் பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு 10 வருஷம் இருப்பாருங்க தாராளமா. ஏன்னா அவருடைய அப்ரோச் அந்த மாதிரி இருக்குதுங்க. பொலிட்டிக்கல் அப்ரோச் சைலண்டா இருப்பாங்க. நீ ஜாகிரதையா இருக்கணுங்க, சைலண்டா இருக்கணும். PV நரசிம்மராவ் கிட்ட நம்ம எல்லாம் சொல்லுவாங்க சைலண்டா இருந்து 5 வருஷம் ஓட்டினாருன்னு. அந்த மாதிரி இவர் 5 வருஷம் ஓட்டிட்டாருன்னா ஒண்ணு இல்லை. இந்த நகராட்சி தேர்தலே பாருங்க, அதிமுக திமுக எல்லாம் ஒண்ணு இல்லாத பண்ணிட்டு தான் இவங்க எல்லாரும் சேர்த்துட்டு இருக்காங்க ஒண்ணா. சார், சைலண்டா இருக்கிறது தான் பிரச்சனை, வாய் தரங்க விஜய் சார் அப்படின்னு பேட்ச் குத்திட்டே போறாங்க சார். ஆனா சட்டமன்றத்துல கை காமிச்சாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அது நீ வாயை மூடுங்க, அவன் கை தரந்தாங்கன்னா அதுதானே உதாரணத்தை சொல்லியிருக்காரு நம்ம ராதவ அர்ஜுனா. ஜெயலலிதா பதவி ஒதுங்கினாரு இந்த நம்ம துரைமுருகனும் ஸ்டாலினும் 1989 அது ஜாகிரதையா இருக்கான்னு சொல்லி. எதுக்கு அதை இப்ப குறிப்பிடுறாரு? எதுனால? அது ஏதோ உள்ள சம்பவம் நடக்க போகுது. நீங்க ஒண்ணு வச்சுங்க, சைலண்டா இருக்கு. அவங்க எகிர்னாலும் அவங்க எகிருவாங்க. ஆங்கிலத்தில் சொல்வது மாதிரி எவ்ரி ஆக்ஷன் காட் ஈக்குவல் ரியாக்ஷன். அதான் பண்டிகை என்ன பண்ணும்? நீங்க வாயை மூடு 23ஆம் வாயை திறக்க போறாரு, என்ன பண்ண போறாரு? அது சொல்லுவார் பாருங்க. வாயை தரேன்னு சொன்னாங்க, நான் வாயை திறக்கிறேன்னு ஆரம்பிப்பாரு பாருங்க. அது சினிமா வச்சனத்துல. மேகதாது அணை விவகாரத்திலேயே 3 நிமிஷம் தான் விஜய் பேசினாரு, முதல்வர் பேசினாரு, எதிர்க்கட்சி தலைவர் 5 நிமிஷம் பேசுறாரு, சௌமியா அன்புமணி 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறாங்க, பிரேமலதா பேசுறாங்க. ஆனா முதலமைச்சர் 3 நிமிஷம் தான் பேசினாரு, அதுவும் பார்த்து படிச்சாருன்ற விமர்சனம் வருது. கத்துக்கிற மட்டும் அப்படிதாங்க. அம்மையார் ஜெயலலிதா பார்த்து படிக்கலையா? ஸ்டாலின் துணிச்சீட்டை பார்த்து படிக்கலையா? பிரைம் மினிஸ்டர் அந்த ப்ராம்ப்டர் வச்சு படிக்கலையா? அப்படி படிச்சா அந்த பிழை வரக்கூடாது,
காரணம் முதலமைச்சராக இருக்கிறோ பிரதமரோ ஜனாதிபதியோ அதெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டது. அவங்க பேசுவதெல்லாம் அரசாங்கத்துடைய செயல் திட்டங்கள். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அது பார்க்காத உள்டாவா அடிக்கிறது, சும்மா ஒரு கேஸ் அடிக்கிறதுன்னு நடக்காதுங்க. பொறுப்புல இருக்காங்க இல்ல. ஒரு அரசாங்கம் 8 கோடி தமிழ் மக்களை தலை சுமந்துன்னு போற மாதிரி சிச்சுவேஷன் வந்துட்டு அப்புறம் he has to be careful. அதனால ஆனா இப்ப அசம்பிளியில 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேச போறாரு பாருங்க, 23ஆம் தேதி 3 மணிக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க பாருங்க. வாயை தரான்னு சொல்றதெல்லாம் எல்லாரும் வாயை மூடுன்னு சொல்ற அளவுக்கு போயிடும். ஓகே சார், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் காரணமும் திமுக கருப்பாடுகள் தானா சார்? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார்? பாருங்க, ஒன்னே ஒன்று ராபின்சன், இப்போ 8 கோடி தமிழ் மக்களுடைய எண்ண அலைகள் 8 கோடி திசையில் போகும். ஒருத்தரால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் பக்கத்துலேயே இருக்குங்க. ஒண்ணுமே இல்லை. நம்ம சைட்ல இருந்து ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சிருந்து யாருக்கு அது விஜய் காரணமா, இல்ல ராபின்சன் காரணமா, இல்ல ராஜகோபால் காரணமா? அது மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். அதெல்லாம் பொறுத்து கொண்டு போக வேண்டியதுதான். பொதுமக்கள் தங்களை எடுத்து வச்சுட்டாங்க. 6 மாசம் வாய மூண்டு இருந்தா உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். திருப்பி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் பேசுவாங்க. இதுக்கு எல்லை இருக்காது, முடிவு கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்படி இருப்பினும் அந்த மாதிரியான கருப்பு ஆடுகளை வெளியே கொண்டு வந்து விடுவார் விஜய் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான முடிவு. ஓகே சார், கடைசியா ஒரு கேள்வி. ஜூன் 29, 30 தேதிகளில் IAS IPSகளுக்கான மாநாடு விஜய் தலைமையில் ஜூலை 29, 30 தேதிகளில் IAS IPSகளுக்கான மாநாடு விஜய் தலைமையில் நடக்க இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாநாடுல என்ன முடிவு எடுக்கப்படும்? IAS IPSகளுக்கான மாநாடு தற்போது தேவைப்படுவது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. அது வருடம் பண்ணுவார்கள். அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாரும் பண்ணதுதான். அது மத்திய அரசாங்கத்திலும் செய்கிறார்கள். அது ஒரு பாலிசி டிசிஷன். தேர்தலுக்கு முன்னதாக பொதுமக்களிடம் தாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை, மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை வைக்கிறீர்கள். அந்த தேர்தல் அறிக்கை வைத்த பிறகு, அரசாங்கத்தில் பதவியேற்ற பிறகு அந்த தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த IAS IPS அதிகாரிகள் மூலமாகத்தான் நடக்கும். மாவட்ட ரீதியாக போட வேண்டும் என்றால் மாவட்ட தலைவர்களை பார்க்க வேண்டும். அனைவரையும் பார்ப்பது வழக்கம், நியதி, புரோட்டோகால். அதுல முதல் முறையாக பேசப்போவது போதைப் பொருளை பற்றி தான் பேசுவார். காரணம், தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இன்னும் அடங்கவில்லை. என்னை பொறுத்த மட்டில் கடந்த 1 மாதத்திற்குள் ஒரு பரவலாக பேசப்படுவது, தமிழகத்திலிருந்து எனக்கு பல தொலைபேசிகளும் வருகின்றன, இமெயில்கள் வருகின்றன. சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறார்கள். சட்ட ஒழுங்கு இல்லை என்றாலும் ஊழல் குறைந்து வருகிறது என்பது பொதுமக்களிடையே பேசப்படும் விஷயமாகிவிட்டது. அதன் மூலமாக தன்னுடைய அடித்தளத்தை அவர் உறுதிப்படுத்திப்பார். அதன் மீதுதான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட பேசுவாரு. ஒவ்வொருத்திட்டையும் பேசுவாரு. பேசின அப்புறம் நீ சரியா இல்லைன்னா உன் காலை வெட்டுவேன்னு சொல்லுவாரு. அதுக்குள்ளேயும் இந்த திமுக ஆள் யாரு, ADMK ஆளுன்னு புரிஞ்சுடுவாரு. அதுக்கேற்ற மாதிரி நடப்பாரு. IAS அதிகாரிகள் கண்டிப்பாக அரசாங்கத்திற்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இருந்தாலும் இது ரெகுலரா பண்ண அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் மாநாடு கவர்னர் பிரசிடென்ட் பண்றாங்க. சீஃப் செக்ரட்டரி மாநாடு பிரதமர் கூட்டுறாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாநாடு முதலமைச்சர் கூட்டுவதுதான் நியதி, நியாயம், நீதி. அது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.